அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எந்த தகவலை பத்தி பார்க்க போறோம்னா, கிம் சாங் உன் அப்படிங்கிற ஒரு பத்தி பெரிய போறோம். இவர் வந்து அதிகமா ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு கிடையாது. இவர் வந்து வடகொரிய அதிபர் கிம் சாங் உன் அப்படிங்கிறவர் உலக நாடுகளால சர்வாதிகாரி என்று அதிக பேர் மக்கள் இதை சொல்லிட்டு இருக்காங்க இவரை. ஆனா இவர் சர்வாதிகாரியா நான் கடந்த ஒரு 10 வருஷமா அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சர்வாதிகாரி கிடையாது. தனது நாட்டின் நலன் கருதி எந்த நாட்டுக்கு எதிராகவும் போர் புரியறதுக்கு தயாரா இருப்பார் இவர். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய மிகவும் எதிரி நாடா கருதப்படுறது இந்த வடகொரியா தான். இதுதான் மெயின் விஷயம். இந்த கிம் சாங் உன்னுடைய வரலாறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்காவை எதிர்க்கிறது அப்படிங்கறதெல்லாம் அவங்க மேலோக்கியமா இருப்பாங்க. அமெரிக்காவுக்கு ரொம்ப பிடிக்காத நாடுன்னு சொன்னாலும் கிம் சாங் உன் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்துருவாரு. இவர் என்ன ஜனவரி 8 1983 தான் இவர் பிறந்திருக்காரு. எங்க வடகொரியால பிறந்தது. இவர் குடும்ப பின்னணின்னு பாத்தீங்கன்னா இவருடைய தாத்தா வந்து கிம் இல் ஜுங்குன்னு சொல்லிட்டு இவர் தான் வடகொரியா நார்த் கொரியா இந்த வடகொரியா தென் கொரியா இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 நாடுகள் பிரியும் போது அந்த வடகொரியாவுக்கு அந்த நாட்டை உருவாக்குனது வந்து இவருடைய தாத்தா தான். அவர் பேரு கிம் இல் ஜுங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவருடைய அப்பா தந்தை கிம் ஜாங் இல் இவர் தான் அதுக்கப்புறம் அந்த நாட்டை வழி நடத்தினவர். அதுக்கப்புறம் 3ஆவதா வர்றவர் தான் இந்த கிம் ஜாங் உன் அப்படிங்கிறவர். அவருடைய தாத்தாவுடைய பேரன் 3வது தலைமுறையா அவர் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு வர்றாரு. இவர் எங்கே கல்வி கட்டுறாரு அப்படிங்கன்னா சுவிட்சர்லாந்துல தான் இவர் படிச்சிருக்காரு. ஆனா சுவிட்சர்லாந்துல இவர் படிக்கும் போதும் மற்ற நாட்டுக்காரங்களுடைய எந்த ஒரு இவரை வந்து கண்காணிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவும் கவனமா இவர் படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்காரு. ஏன்னா மற்ற நாடுகளுக்கு வந்து இவர் வந்து அமெரிக்காவால இந்த நாட்டுக்கு எவ்வளவு பாதிப்பு வருமோ அடுத்து வர்ற அதிபருக்கும் அந்த பாதிப்பு வருங்கிறதுனால இவர் ரொம்ப கவனமா அந்த நாட்டுல மிகவும் ரகசியமாக படிச்சு முடிச்சு சுவிட்சர்லாந்துல இருந்து தன் நாட்டுக்கு வந்திருக்காரு.